கழகத் தலைவர்கள் கொடுத்த இந்த உத்தரவின்படி எல்லா கூட்டங்களும் நடத்தியிருக்கிறோம். பல்வேறு கருத்துக்களை பரிமாறி இருக்கிறோம். மிக பிரம்மாண்டமான அடுத்த கட்ட வளர்ச்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப அணி இந்த ஆண்டு 2020ஆம் ஆண்டு இந்த முதல் 3-4 மாதத்துக்குள்ளேயே மிகப்பெரிய பரிமாணத்தை எதிர்நோக்கியுள்ளோம். லட்சக்கணக்கான இளைஞர்களை கழகத்தின் ஐடி விங்கில் கொண்டு வந்து சேர்க்கவிருக்கிறோம். ஒன்றிய அரசோட மிகப்பெரிய முக்கியமான ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் நடக்கிற ஒரு நிறுவனம். சிஎஸ்ஐஆர் லிஸ்ட்டில் வந்து நிறைய புதிய முயற்சிகள், புதிய ஆராய்ச்சிகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றன. எனவே அதை நேற்று கன்னியாகுமரிக்கு சென்றபோது இந்த ஒரு 3 hours கேப் இருந்துச்சு. அதனால் அந்த நேரத்தில் டக்குன்னு அங்கே போய் பார்த்தோம். நீண்ட நாட்களாக அங்கே போக வேண்டும் என்ற ஆசை. முன்பு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கேன். இப்போ மீண்டும் போகும்போது மிக பெரிய ஆராய்ச்சிகள்லாம் நடந்துகிட்ருக்கு. அதன் மூலம் தமிழகத்துக்கு புதிய திட்டங்களை கொண்டு வர வேண்டும், புதிய ஆராய்ச்சிகளை இங்கே நடத்த வேண்டும். ஏன்னா தமிழகத்தில் R&D கேபிட்டல் ஆஃப் இந்தியா, ஏன் R&D கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டாகவே மாற்ற வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முயற்சி செய்து வருகிறார். அந்த நோக்கத்துடன் இப்போ ஒரு சின்ன முயற்சிக்கு அங்கே போனோம். அதில் பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இப்போ தெரியுது. அதற்கு சிப்காட் ஒரு இடத்தையும் கொடுக்கறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. வெகு விரைவில் ஒரு நல்ல அறிவிப்பு அதன் மூலம் வரவேற்கிறேன். திராவிட நாயகன் அவர்கள் பொறுப்பேற்ற நாள் முதல் தமிழகம் எங்கும் வளர்ச்சியை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். குறிப்பாக தென் தமிழகத்துக்கு மிகப்பெரிய வளர்ச்சி. அருகாமையில் இருக்கும் தூத்துக்குடியில் உங்களுக்கே தெரியும், வின்ஃபாஸ்ட் நிறுவனத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். கங்கை கொண்டானில் புதிய முயற்சிகள் பல டாடா சோலார் போன்ற பல நிறுவனங்கள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கின்றன. இன்னும் பல நிறுவனங்கள் வரவிருக்கின்றன. அங்கே இருக்கும் சிப்காட்டும் சரி. அதே மாதிரி குறிப்பாக நாங்குநேரிக்கு ஒரு மிகப்பெரிய விடியலை தர வேண்டும் என்ற முயற்சியில் தொடர்ந்து இருந்து வருகிறோம். அதற்கு வந்து ஒரு சட்ட சிக்கலில் மேலே ஒன்றிய அரசில் மாட்டிகிட்டு இருக்குது. அதை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரத்துக்கு ஒரு முறை டெல்லிக்கு நமது அதிகாரிகள் எல்லாம் நேரடியாக சென்று அந்த பணிகள் செய்து வருகிறார்கள். முதலமைச்சர் அவர்கள் அதில் மிகவும் முனைப்பாக இருக்கிறார். நிச்சயமாக நாங்குநேரி உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் திருநெல்வேலிக்கு அடுத்த கட்ட மகத்தான வளர்ச்சியை கொண்டு வருவது திராவிட நாயகன் அவர்கள் ஆட்சி நிச்சயமாக உறுதி செய்யப்படும்.